எதிர்மறை சூழ்நிலைகளும் எதிர்கொள்ளும் ஆயுதங்களும். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடி நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மனிதனுடைய வாழ்க்கையில், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும், அசாதாரணமான சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். ஆனால் வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்க்கும்போது, வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும்போது, அவர்கள் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளூடாகவும் அவர்கள் கடந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் பாதகமான நிலைகளும் அவருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறார். கடந்த 7 மாதங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். தேவனுடைய பலத்தினால், தேவனுடைய கிருபையினால் 7 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்தவைகள், 7 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்தவைகளும் சம்பவித்தவைகளும் எல்லாம் நேர்மறையாய் இருந்திருக்கிறதா என்றால் இல்லை. 199 காரியங்கள் எதிர்மறையாகவே இருந்திருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், அல்லாவிட்டால் ஆண்டுடைய வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், என் வாழ்க்கையில் எதிர்மறை சூழ்நிலைகளை நான் சந்திக்கும் போது, என் குடும்பத்தில் எதிர்மறை சூழ்நிலைகளை நான் சந்திக்கும் போது, நல்லாய் கவனிக்கணும், எதிர்மறை சூழ்நிலைகள் எதிர்பார்த்து வருவது கிடையாது, எதிர்பாராமல் வருவது. ஆமென். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், சமாதானம் வரும் என்று சொல்லி நாங்கள் காத்திருந்தோம், எங்களுக்கு தீமை வந்தது. நன்மை வரும் என்று காத்திருந்த எங்களுக்கு தீமை வந்தது. சுகத்திற்காக காத்திருந்த எங்களுக்கு பலவீனம் வந்தது. அப்போ யாரும் எதிர்மறையான ஒரு காரியத்துக்காய் காத்திருப்பது கிடையாது. அது யாராயிருந்தாலும், நான் உட்பட யாராயிருந்தாலும் அவரிடத்தில் கேட்டால், என் வாழ்க்கையில் எல்லாம் நன்மையானவைகள் தான் நடக்க வேண்டும், நன்மையான காரியங்கள் தான் நடக்க வேண்டும் என்பதை குறித்த ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் சின்ன பிள்ளை முதல் கொண்டு எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் நடப்பு காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் கவனிக்கும்போது எல்லாம் எதிர்மறையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்திலிருந்து சில தேவ மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் முன்வைக்க விரும்புகிறேன். நாம் அறிந்திருக்கிற காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பகல் நேரத்தில் அவைகளை பேச விரும்புகிறார். நாம் அறியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒன்றும் புதுசாக எல்லாம் ஒரு பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் பைபிளை பல முறைகள் படித்து கரைத்து குடித்தவர்கள். ஆமென். ஆமாம். ஒருத்தன் பைபிளை ஒவ்வொரு பக்கமாக கிழித்து சாப்பிட்டுட்டு இருந்தானா. அப்போது பார்த்துட்டு இருந்தவர் கேட்டாரா, ஏன்ப்பா இப்படி? இல்லை, வசனத்தை பார்த்தோடனே அதை நான் உட்கொண்டேன்னு பைபிளில் இருக்குது, அதனால் நான் என்ன செய்கிறேன், வசனத்தை என்ன செய்கிறேன். ஆமாம், நல்ல வேளை நாம் அப்படி எதுவுமே செய்யலை. ஹல்லேலூயா. ஆமாம். சும்மாவே நம்மளை கழுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இதையும் செஞ்சால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முடிவே பண்ணிடுவாங்க, கழுதை தான். அப்போ வேதத்தில் யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்புங்கள். வேதாகமத்தில் எல்லாம் நன்றாய் போய்கொண்டிருக்கும் போது, தன் வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும்போது, நன்மையில் திளைத்து கொண்டிருக்கும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது, அவன் சற்றும் எதிர்பாராத விதத்திலே, எதிர்பாராத நேரத்தில் எதிர்மறை சூழ்நிலைகள், நிகழ்வுகளை சந்தித்ததில் முதலிடத்தில் இருப்பது யோபு. முதலிடத்தில் இருப்பது யோபு. அவனுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது, அவனுக்கு தேவனுடைய பக்கத்திலும் எந்த குறை சொல்வதற்கான காரியங்கள் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவனைப் போல் தேவனுக்கு பயப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அவனைப் போல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரால் சாட்சி பெற்றவன் ஒருவரும் இல்லை.
அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான் என்று உலக மனிதர்களிடத்திலிருந்து அவன் சாட்சி பெறவில்லை. மாறாக யாரிடத்திலிருந்து சாட்சி பெற்றான்? கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கு யோபுனுடைய வாழ்க்கையில் 1% கூட இடமில்லை. எல்லாம் நன்மையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது ஆசீர்வாதத்தில் திளைத்து கொண்டிருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என் பாதங்களை நான் நெய்யினால் என்ன செய்தேன்? கழுவினேன். நாம முந்தின நாள் பொரிச்ச எண்ணெயை தூர ஊத்தக்கு மனசு இல்லாமல் பப்படம் பொரிச்ச எண்ணெயை தூர ஊத்துறதுக்கு மனசு இல்லாமல் நாளைக்கு மீன் வாங்கி அதில் என்ன செய்கிறோம்? பொரிச்சுக்கிட்டு அதில் மிச்சம் வரதை கூட வடிகட்டி எடுத்து வச்சு அடுத்த நாளைக்கு என்ன செய்கிறோம்? சேமிக்கிறோம். இந்த லட்சணத்தில் நம்ம நெய்யினால் நம்ம பாதத்தை கழுவுவதற்கு வாய்ப்பே, காலை வச்சு தண்ணியை வச்சு கழுவுனமானே டவுட்டாக இருக்குது. ஆமே, சும்மா ஒரு தேய்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் யோபுனுடைய வாழ்க்கை என்பது நெய்யினால் தன் பாதங்களை என்ன செய்தானாம்? கழுவினானாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சும்மா கடைகளுக்கு போய் அங்கே போய் இங்கே போய் ஆமேன் பெடிக்யூரு, அந்த க்யூரு, இந்த க்யூரு காலில் போட்டு தேய்ச்சி அவங்க நகத்தில் எல்லாம் அழுக்கு எடுத்து நகம் வெட்டி விடுறதுக்கு 2000 ரூபா. நகம் வெட்டி விடுறதுக்கு எத்தனை ரூபா? 2000 ரூபா. இப்போ எல்லாமே பிஸ்னஸ். ஆமாம். ஏன்னா நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். நம்ம போய் அப்படியே என்ன செஞ்சால் போதும்? படுத்தா போதும். ஒரு நல்ல ஒரு சேர் கொடுப்பாங்க, நேராக போய் படுத்தா போதும். படுத்தாச்சுன்னா தலையில் ஒரு இதை மாட்டுவாங்க. ஆமீன். நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க, முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாஸ்க் கொடுப்பாங்க. ஆமீன். ஒரு 2 பேர் ஆமீன் நம்முடைய காலை க்ளீன் பண்ணுவாங்க, நகத்தை வெட்டி விடுவாங்க, 2 பேர் தலைமுடியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஆமீன். எல்லாம் பண்ணி விடுவாங்க. கையில் இருக்கிற காசை மட்டும் என்ன செஞ்சால் போதும்? கொடுத்தா போதும். உலகம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம செஞ்சது. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் ஃபுல்லாக டைல்ஸாக ஒட்டி வச்சுட்டு எங்கிட்டு போய் தேய்க்கிறது? முன்னாடியெல்லாம் சிமெண்ட் சுவராக இருக்கும், அதிலே போய் என்ன செய்கிறது? நீங்கள் எதுவுமே செய்யாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த கிருபை தான் எனக்கு தெரியல எங்கே வாங்கினீங்கன்னு. ஆமேன். அப்படியா பாஸ்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆமேன். அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருங்க. சில இடங்களில் ஒரு செவரில் ஒரு கல்லை மட்டும் என்ன செஞ்சுருப்பாங்க? பதிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தோன்னே தெரியும் இது எதுக்கு தான். இது எருமை மாடு போய் செவத்தில் என்ன செய்யும்? தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியதுதான். இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி என்ன வந்துருச்சு? டைல்ஸ் வந்துருச்சு. டைல்ஸ் வந்தால் வலிக்கிட்டு தான் போகும். அப்போ நேராக காசை கொண்டு போய் என்ன செய்கிறோம்? ஸ்பாவில் கொடுக்குறோம், சலூன் கடையில் கொடுக்குறோம். நீ செஞ்சு விட்டுருப்பா அப்படின்னா அவன் 1 மணி நேரம் நம்மளை படுக்க வச்சுட்டு எல்லாம் செஞ்சு விட்றான். பில்லு 2500 ரூபா, 5000 ரூபா. இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையும் உச்சத்தில் இருக்கிறது. உலக பிரகாரமான வாழ்க்கையை கவனிக்கும் போது அதுவும் உச்சத்தில் இருக்கிறான். அவன் பாதங்களை நெய்யினால் கழுவுகிறான். அவன் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு படி அளக்குகிறான். அவனால் பிழைத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் ஏராளம். 10 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளுக்கும் 10 வீடு. ராமேன் சொல்லுங்க. அதான் ஆசீர்வாதம். அதான் என்னது? ஆசீர்வாதம். ஒரு வீடை கட்டிக்கிட்டு மூத்த பையன் கீழே இருக்கட்டு, இளைய பையன் மேலே இருக்கட்டு. ஆமே. நீங்கள் வெளியில் இருப்பிய. நீங்கள் எங்கே இருப்பிய? வெளியில் இருப்பிய. ஆமே. அல்லேலூயா. 10 பிள்ளைகளுக்கும் 10 வீடு. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவனவன் தன் வீட்டிலே. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து. அப்போ ஆமேன் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணி. ஆமேன். அண்ணன் விருந்து பண்ணா தங்கச்சி என்ன செய்கிறான்? கூப்பிடுறான். தங்கச்சி விருந்து பண்ணா அண்ணனை என்ன செய்கிறா? ஆமேன். வர மாட்டேங்குதே. கூப்பிடுறா. ஆமேன். அண்ணனை மட்டும் கூப்பிடல, அண்ணியை சேர்த்து கூப்பிடுறா. அங்கே சில நேரம் இடிக்கும். அங்கே என்ன செய்யும்? சில நேரம் இடிக்கும். அண்ணனா? ஓ என அண்ணன். இப்போ அண்ணி என்ன செய்யறதில்ல? லிஸ்ட்லே இல்லை. ஆமேன். அண்ணிய லிஸ்ட்டில் சேர்க்கலன்னா அண்ணன் உனக்கு கொஞ்ச நாள் தான் அண்ணன். அதுக்கு பிறகு அவன் அந்நியன். அவன் யாரு? அந்நியன். வீட்டில் இருக்கிற அண்ணிமாரை அனுசரித்து போயிட்டீங்கன்னா ஆமேன். உடனே அண்ணின்னா நான் என்ன சொல்கிறேன்? அண்ணனுக்கு தங்கச்சியை சொல்லலை,
வந்தவங்கள சொல்கிறேன். ஆமேன். வீட்டில் மகள்களாக இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனவன் தன் தன் நாளில் தன் தன் வீட்டில் விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணி. எவ்வளோ அழகான குடும்பம் பாருங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவனிடத்தில் குறை கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமில்லை. உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் அவனிடத்திலே குறை கண்டுபிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை. நல்ல கணவனுக்கு நல்ல கணவனாயிருக்கிறான், நல்ல ஒரு மனைவி இருக்கிறாள், 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 10 பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு மனம் இருக்கிறது. 10 பிள்ளைகளும் ஒன்றாயிருக்கிறார்கள். 10 பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருக்கிறார்கள். ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை ஆசீர்வாதமாக இல்லை. எல்லா பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. அப்போ உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் யோபுவை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. சரி, சமூகத்துக்கு வருவோம். சமூகத்தில் போய் யோபுவை குறித்து விசாரிச்சா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அவர் படி அளக்கிற எசமா, அவர்கிட்ட கஷ்டம்னு போயாச்சுன்னா நமக்கு வாரி வழங்குவார். அப்போ எந்த விதத்திலேயும் ஆமேன் யோபுவை குறித்து ஆமேன் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை பேசுவதற்கு அங்கு வாய்ப்பில்லை, குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அப்படிப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்தில் அவன் சந்தித்த எதிர்மறையான சூழ்நிலைகளை வேதம் 40 அதிகாரங்களில் எழுதி வைத்திருக்கிறது. இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு காரியம் வரணுமா? அப்ப எதுவுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். என்னுடைய ஆடு மாடுகள் போகும், எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒட்டகங்கள் மேல் வந்து விழுவார்கள், எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒரே நாளில் காற்றுகள் வந்து மோதி வீட்டின் மேல் அடிச்சு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போவாங்க, எதிர்பார்த்திருக்க மாட்டான். எதிர்பாராத நேரத்தில் எதிர்மறை சூழ்நிலைகளை சந்தித்தான் இந்த யோபு. இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்காத எதிர்மறை சூழ்நிலைகளினூடாய் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்மறை சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது? யோபு எப்படி எதிர்கொண்டான்? யோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 1:20. அப்பொழுது யோபு அப்பொழுது யோபு எழுந்திருந்து அவன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. நல்ல கவனிங்க. முதல்ல ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்மறை சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கும் போது அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கட்டும், எவ்வளவு போராட்டம் வந்திருக்கட்டும், எவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கட்டும், ஆமேன், எல்லா இழப்புகளை சந்தித்திருக்கட்டும், முதல்ல அவங்க செய்ய வேண்டியது உடனே அவங்க கீழே என்ன செஞ்சிடணும்? இறங்கி வந்துடணும், தாழ்த்திடணும். அவங்கள தாழ்த்திடணும். ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிலாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல யோபு செஞ்சது ஆமென், தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்துடுறான். அப்படியே தன்னை தாழ்த்துகிறான். நீங்க வேதம் முழுவதிலும் வாசித்தால் தியானித்தால் ஆமேன், இந்த சால்வையை கிழிக்கிறது, தலையை சிரைக்கிறது, ஆமேன், கீழே விழுந்து பணிகிறது எல்லாமே தாழ்மைக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது என்ன வரணும்? தாழ்மை வரணும். போராட்டம் வரும்போது என்ன வரணும்? தாழ்மை வரணும். நான் இவ்வளவு நாள் ஆண்டவர் ஆராதிச்சு, இவ்வளவு நாள் கோயிலுக்கு வந்து, இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு எல்லாம் செலுத்தி என்ன நடந்துச்சு ஆமேன் அப்படின்னு சொல்லி நாம மேலேயே நிற்க கூடாது. கொஞ்சம் கீழே இறங்கி என்ன செய்யணும்? வரணும். மேன்மையான இடத்தில் இருந்தவன், மேன்மையான ஸ்தலங்களில் வாசம் பண்ணினவன் ஒரே நாளில் எதிர்மறை சூழ்நிலைகளை சந்திக்கிறான். அவன் சந்தித்த போது அதை அவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்றால், உடனே தன்னை என்ன செய்கிறான்? தாழ்த்துறான். அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன்.
நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல்ல தாழ்மை, அதன் பிறகு தேவனை ஸ்தோத்தரிக்கிறான், துதிக்கிறான். தேவனை என்ன செய்கிறான்? துதிக்கிறான். வாழ்விலும் தாழ்விலும் தேவனை துதிக்க வேண்டும். பாட்டு மட்டும் பாடுவோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால். தெரியாதா? புது பட பாட்டு தான் தெரியுமா? நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே. எல்லாம் பாடுவோம். ஆனால் பிரச்சனை வரும்போது துதிக்கிறோமா தூஷிக்கிறோமா? போராட்டம் வரும்போது துதிக்கிறோமா தூஷிக்கிறோமா? இவரை நம்பினதுக்கு, இந்த சர்ச்சுக்கு போனதுக்கு, இந்த ஆண்டவரை கும்பிட்டதுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்ததுக்கு, ஆண்டவருக்காக காரியங்களை செய்ததுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோபு சொல்லவே இல்லை. எல்லாம் எதிர்மறையாய் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. நீங்க எதிர்கொள்ளும் ஆயுதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள், அவர்கள் யாராயிருந்தாலும் எதிர்மறை சூழ்நிலைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அப்படி சந்திக்கும் போது முதலாவது அவர்கள் தங்களை தாழ்த்துவதோடு, இரண்டாவது கர்த்தர் என்ன செய்யணுமா? துதிக்கணுமா? அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் 22வது வசனத்தை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும், எவை எல்லாவற்றிலும்? 19வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து காரியங்கள் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல இருந்தே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யல, குறை சொல்லல. இப்போ ஒன்று, ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும்போது உங்களை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். உடனே ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துடணும். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துடணும். என் வாழ்க்கை இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் குடும்பம் இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் தொழில் இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என் பிள்ளைகளுடைய ஜீவிதம் இவ்வளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீரென்று இப்படி ஒரு காரியம் சம்பவிக்கிறது என்றால் என்னன்னு எனக்கு தெரியல. அது ஆண்டவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆண்டவருக்கு முன்பாக விழுந்துடணும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். மூணாவது, அமைதியாக இருந்துடணும். எப்படி இருந்துடணும்? அமைதியாக இருந்துடணும். வாயே திறக்கக்கூடாது. யார் என்ன கேட்டாலும் சொல்லிடணும். மௌன விரதம். என்ன விரதம்? மௌனம். என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. ஏதாவது சொல்லுங்க. பேட்டி எடுக்க வருவாங்க மைக்கை கொண்டு, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏதாவது சொல்லுங்கள், உங்கள் கருத்து என்ன? ஒன்றும் இல்லை. யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, அமர்ந்திருந்தான். அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். பேசலை, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான். பேசுனா தானே பிரச்சனை. பேசுனா என் வாயை கலருவாங்க, பேசுனா ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக பேசிடுவேன், பேசுனா தேவ பிள்ளைகளுக்கு எதிராக குறை சொல்லிடுவேன். அதனால பேசவே இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. வாய் மூடி மௌனத்தை கடைப்பிடித்தார். இட்ஸ் நாட் ஈஸி. அது எளிதான காரியம் அல்ல. பிரச்சனை வரும்போது மௌனத்தை கடைபிடிக்கிறது எளிதான காரியமே அல்ல. ஒரு கண்ணாடி கிளாஸு, அதுவும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை மௌனத்தை கடைபிடிக்கிறதுக்கு. ஒரு கண்ணாடி கிளாஸு தண்ணி குடிச்சிக்கிறேன், என் கையில் இருந்து தவறி விழுந்துருச்சு. சரி, முதல்ல உங்கள் பக்கத்தில் வச்சிடும். உங்கள் கையிலேருந்து இந்த கண்ணாடி கிளாஸ் என்ன இருந்துச்சு? தவறி விழுந்துருச்சு. நான் அதை பார்த்துட்டேன். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது தெரியாமல் கை தவறி விழுந்துட்டு நான் உடனே போயிடுவேன். அதே இது என் கையிலேருந்து விழுந்துருச்சுன்னு வைங்க. என் கையிலேருந்து விழுந்துருச்சு, உடஞ்சிருச்சு. ஆமாம், இந்த கண்ணாடி கிளாஸ் வாங்க எத்தனை கடை யார் இறங்கியிருப்பேன், கஷ்டப்பட்டு உண்டாக்கி நான் வாங்கி வச்சேன்னா இவர் உடைப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கிளாஸுக்கு உங்களால் வாயை மூடிட்டு மௌனமாக இருக்கவே முடியாது. நானும் பார்த்துட்டேன். நானும் ஃபுல்லாக இடத்துக்கு போகிறேன், தேசங்களுக்குள்ளே போகிறேன், நிறைய சபைகளுக்குள்ளே போகிறேன். நான் கண்ட ஒரு அபூர்வ காட்சி, பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்சுட்டா கொப்பனை போலே இருக்காங்க.
ஆனால் ஒரு நல்லதை செஞ்சிட்டா எப்படியோ தப்பி தவறி எனக்கு குணம் வந்துட்டு. எப்படி உங்களுக்கு எப்படி அமைதியாக இருக்கிறீங்க? அதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணுறது ஃபுல்லாக யாருக்கு குணமா? தகப்பனுக்கு குணமா? ஏதாவது நல்ல காரியம் படிக்கிறது நல்ல குணாதிசயம் அப்படி வந்துச்சுன்னா எப்படியோ தப்பி தவறி 2-3 நல்ல காரியம் என்கிட்ட இருந்து வந்திருக்குது. இது எல்லாரும், நீங்கள் மட்டும் இல்லை, நான் போகிற எல்லா திருச்சபைகள்லேயும் குடும்ப முகாம்கள்லையும் நான் பார்க்குற காரியம் இதுதான். பாவம் ஆண்கள். வாய் மூடி மௌனமாக இருக்க முடியாது. பிரச்சனை வரும்போது 4 வார்த்தை பேசினாதான், டென்ஷனை கொட்டிட்டாதான், வார்த்தையை விட்டுட்டாதான் மனசு ஆறும். 4 வார்த்தை ஃபோனை போட்டு 4 வார்த்தை திட்டிட்டு வச்சாதான் நமக்கு ஆசுவாசம் கிடைக்கும். ஆசுவாசம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்காது. உங்களுக்கு ஆசுவாசம் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா? என்ன வேணும்? ஒரு பிரச்சனை வரும்போது ஃபோனை போட்டு 4 வார்த்தை திட்டிடலாம். திட்டா உங்களுக்கு என்ன வந்துடும்? அவள் பேசுனதுக்கு நான் பேசிட்டேன். ஆனால் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. இவை எல்லாவற்றிலும் அவன் பாவம் செய்யவில்லை. அப்படியானால் அவன் வாய் திறக்கவே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணனதோட வாயை மூடிட்டான். இனி வாயை திறக்க வேண்டாம். எதிர்மறை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஆயுதங்களிலே முதன்மையானது 1, உங்களை தாழ்த்த வேண்டும். 2வது தேவனை உயர்த்த வேண்டும். 3வது மௌனமாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். ரொம்ப கஷ்டம். நம்மளால் ஒரு 5 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் எதுவுமே செய்யாமல் என்னால் சும்மா இருக்க முடியும் பாஸ்டர்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையில சொல்லுங்கள். ஒன்றுமே சொல்லாமல், யோசிக்காமல், எதை குறித்து நினைக்காமல், எந்த இதை இல்லாமல் அப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்திலேயே ஐஸ்வர்யவான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தான். ஆனால் நம்மளால் இருக்கவே முடியாது. நம்மளால் இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்தால்தான் நானே தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்திருக்காம கொந்தளிக்கும் கடலை போல இருந்தா, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இது உன்னால தான் பிரச்சனை, என்னால தான் பிரச்சனை, அவனால தான், இவளால தான், ஒருத்தர் இந்த பிரச்சனை உன்னால தான், இவளால தான், நீ சொன்னனால தான், நான் சொன்ன அப்படின்னு சொல்லாம, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, நான் எதிர்பார்க்காத எதிர்மறை சூழ்நிலையில் கூட என் குடும்பம் கடந்து போய் கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நான் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானித்தறிந்து யோபுவை போல அமைதியாக இருந்துட்டீங்கன்னா அந்த சூழ்நிலைகளில் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். யோபு கையாண்ட அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, நல்ல கவனிங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, அப்போ எதிர்மறை சூழ்நிலைகள் வந்த போதும் அவன் ஜெபத்தை என்ன செய்யல, விடல. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஜெபம்தான் எதிர்கொள்ளுகிற ஆயுதம். எதிர்மறை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற பிரதானமான ஆயுதம் என்ன? ஜெபம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எனக்கு ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர். நேற்றைக்கு ஒரு தங்கச்சி சொல்றா, பாஸ்டர் நான் பைபிள் வாசித்து பல நாட்கள் ஆகிறது, நான் ஜெபம் பண்ணி பல நாட்கள் ஆகிறது. நான் அவளுக்கு சொன்ன ஆலோசனை, ஜெபம் பண்ண முடியலையா, ஜெபம் பண்ணு. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுதா, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணு. இல்ல 2 நிமிஷம் தான் என்னால ஜெபம் பண்ண முடியுது, ஜெபம் பண்ணு. இல்ல 2 நிமிஷம் கூட என்னால ஜெபம் பண்ண முடியல, 1 நிமிஷம் தான் என்னால ஜெபம் முடியும்னா ஜெபம் பண்ணு. எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு எதிர்மறை சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ளலாம். யோபு ஜெபிக்கிறான். நான் நினைச்சேன், யோபு ஜெபம் பண்ணானே, தன் சிநேகிதருக்கா ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சிநேகிதரை ஆசீர்வதிப்பாரு, சிநேகிதனை மன்னிப்பாரு, சிநேகிதனுக்கு வேண்டிய காரியத்தை செய்வாரு, சிநேகிதனுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார்னு பார்த்தா, இவனுடைய ஜெபம், இவன் சிநேகிதருக்காக பண்ணின ஜெபம் இவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென். எதிர்கொள்ளுகிற ஆயுதம் ஜெபம்தான். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியம் என்ன தெரியுமா?
சிலருடைய ஜெப தூபங்கள் அணைக்கப்பட்டிருக்கிறது, சிலருடைய ஜெப பலிபீடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விட்டு போன அந்த அனுபவத்தை இந்த 2ஆம் தேதி கர்த்தர் மறுபடியும் தட்டி எழுப்பி ஒரு உன்னத ஜெப ஆவியினால் நிரப்பி எதிர்கொள்ளுகிற ஆயுதமாய் எழும்பி நின்று ஆமீன் சத்துருவை எதிர்கொள்வதற்கு, சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. மனசாட்சியை தொட்டு நம்முடைய வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பாருங்க. நாம இருந்த ஜெபத்திற்கும் இப்ப பண்ணுகிற ஜெபத்துக்கும் சில நாட்களாய் நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிற சூழ்நிலை நிமித்தம் எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்றதுக்கு மனசு இல்லை, எனக்கு ஜெபம் பண்றதுக்குன்னு போய் உட்கார்ந்தா ஜெபம் வரல. சில பேர் சொல்றாங்க ஜெபம் வரல. அது என்ன பஸ்ஸிலே வருது? அது வரணும். பக்கத்தில் சொல்லலாம், வரலனாலும் வரணும். வரலனாலும் என்ன செய்யணும்? வரணும். விளக்கெண்ணெய் குடிச்சாது என்ன செய்யணும்? ராமேன் சொல்லுங்க. அப்போ எதிர்மறையான சூழ்நிலைகளை, நெகட்டிவ் சிச்சுவேஷனை கடந்து செல்வதற்கு, அதை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன், ஆவிக்குரிய ஆயுதம் என்ன? ஜெபம். ஜெபம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும், எதிர்மறை சூழ்நிலைகளிலும், நெகட்டிவான சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லாமே எதிர்மறையாக இருக்குது, எல்லாமே எதிர்மறையாக இருக்குது, எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே, எல்லாம் நான் நினைக்காதான் நடந்துகிட்டு இருக்குதுங்கிற சூழ்நிலை வரும்போதும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். எந்த சமயத்திலும், எந்த சூழ்நிலையிலும் சகலவிதமான வேண்டுதல், விண்ணப்பம், ஆவியில ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆவியில ஜெபம் பண்ணணும். நான் சமீபத்தில் 2 தேவ மனிதர்களை சந்தித்தேன். ஒன்று சில மாதங்களுக்கு முன்பாக அருமையான ஆனந்தஸ்திரா ஐயாவை பார்த்தேன். அவரும் எப்பவும் தன்னுடைய மொபைலில் ஆடியோ பைபிள் போட்டுக்கிட்டு இருந்தார். எப்பவும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார். பேசுகிற நேரத்திலே வசனம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது, சாப்பிட்ற நேரத்தில் வசனம் ஓடிக்கிட்டே இருக்குது. போன வாரத்தில் அருமையான பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டை சந்தித்தேன். அவரை பார்த்தா அவரும் எனி டைம் ஆடியோ பைபிள். அவர் சொல்கிறாரு, அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வேறு எதையும் பேசவே மாட்டோம் பாஸ்டர், வேறு எதையுமே பேசவே மாட்டோம். வசனம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த சமயத்திலும் ஆவியில், கார் ஓட்டும் போது அந்நிய பாஷை, பேசும்போது அந்நிய பாஷை, குளிக்கும்போது, சமைக்கும்போது, எனி டைம். நீங்கள் மாம்சத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கிற நேரம் சில குறுகின நேரமாக இருக்கணும். ஆனால் ஆவியில் ஜெபிக்கிறது எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணலாம், எப்பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு நைட்டு தூக்கம் வரலையா? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தூக்கம் வரலன்னாலே கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு காரியத்தை உங்களை ஆயத்தப்படுத்துகிறார், ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். ஆமென். தூக்கம் வராத நேரம் தான் ஜெபம் பண்ணுவதற்கான ஏற்ற நேரம். ஆமென். கொஞ்சம் எழும்பி நின்றுட்டு உட்கார்ந்து ஆமென் நடந்து ஆமென் ஜெபம் பண்ணி பாருங்க. படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணி பாருங்க, படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படியோ ஜெபம் பண்ணுங்க. 6 விதங்களில் ஜெபம் பண்ணலாம் வேதத்தின் அடிப்படையில். உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், நின்று ஜெபம் பண்ணலாம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாம், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து ஜெபம் பண்ணலாம், கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம், நடந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம், ஓடிக்கிட்டு என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஹெக்ஸகோனல் ஆஃப் ப்ரேயர் 6 காரியம் இருக்குது. எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஜெபம் பண்ணணும். மொட்டை மாடிக்கு துணியை காய போட போகிறீங்களா? துணி எடுத்து காய போடுற நேரத்தில் ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும், நிரப்பும். அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நிரப்பம். நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு எண்ணம் உள்ள வரும். துணியை அதில் போட்டுட்டு அந்த மொட்டை மாடியிலே சுற்றி சுற்றி 4 தடவை அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் ஒரு ஆயுதம். வேதம் அதை தான் பவுல் எழுதுகிறார். எந்த சமயத்திலும்
நாட் ஓன்லி இன் த மார்னிங், நாட் ஓன்லி இன் த ஆஃப்டர்நூன், காலையில் மாத்திரமல்ல, மதியத்தில் மாத்திரமல்ல, அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் நாம் ஆவியில் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆவியில் ஜெபிக்கலாம். ஜெபம் ஒரு ஆயுதம். எதிர்மறை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய ஆயுதம் என்னது? ஜெபம். யோபு அதை பயன்படுத்தினான். யோபு அதை விட்டுவிடவில்லை. யோபுவுக்கு தெரிந்தது, நாம் பேசிக்கொண்டிருப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, நாம் இவர்களுக்கு நியாயத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அவன் ஒன்று சொல்ல, சோப்பார் ஒன்று சொல்ல, எலிப்பாஸ் ஒன்று சொல்ல, ஆமேன், இன்னொருத்தன் எலிகு ஒன்று சொல்ல, நான் அவனுக்கு பதில் சொல்ல, இப்படி மாறி 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 பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இவனுங்களை மொத்தமாக வாய் அடைக்கணும்னா அவனுக்காக நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபம் பண்ணினான். அதுக்கு பிறகு எங்கேயாவது அவன் பேசினானா? அவன் சிநேகிதர்கள் பேசினாங்களா? இல்லை. அவனுக்கு தெரியும், இந்த எதிர்மறை சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆயுதம் ஜெபம். ஆவிக்குரிய ஆயுதம் ஜெபம். எதிர்மறை சூழ்நிலைகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22 முதல் வாசியுங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்களை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி கட்டளையிட்டார்கள். நல்ல கவனிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஐயா, எதிர்மறை சூழ்நிலை. தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறார்கள். தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறதோடு அல்லாமல் தேவனுடைய நாமத்தை திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள். இப்பொழுது யூதர்கள், அங்கே இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள், தங்களுடைய மார்க்கத்துக்கு அல்லாத ஒரு வார்த்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்களே, தங்களுடைய காரியத்திற்கு அல்லாத ஒரு வேறு வழிகளை அவர்கள் சொல்லுகிறார்களே, நமக்கு ஏற்பட்ட ஆதாயத்தை தடுக்கிறார்களே, இதுவரைக்கும் நம்முடைய பிழைப்பு நன்றாய் போய் கொண்டிருந்தது, இவர்கள் வந்த நாள் முதல் கொண்டு நம்முடைய பிழைப்பு தடை செய்யப்படுகிறது, நமக்கு வருகிற ஆயுதம், ஆமென், ஆதாயம் தடுக்கப்படுகிறது, இவர்களை இப்படியே விட்டால் நாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவோம் என்று சொல்லி நன்றாய் போய்கொண்டிருந்த வாழ்க்கை, நன்றாய் போய்கொண்டிருந்த ஊழியம், நன்றாய் ஓஹோன்னு போய்கொண்டிருந்த அந்த ஊழியத்தின் பாதையில் எதிர்மறை சூழ்நிலைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த எதிர்மறை சூழ்நிலைகள் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக அவர்கள் நடு ராத்திரியில் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார்கள். இன்னைக்கு நம்முடைய வஸ்திரங்களை யாரும் கிழிக்கல, நமக்கு விரோதமாக யாரும் எழும்பல, நம்மளை யாரும் அடிக்கல, அநேக அடிகள் நமக்கு வரல, நம்மளை யாரும் உட்காவலறையில் அடைக்கல. இன்னைக்கு நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறோம், சில நஷ்டங்களை எதிர்கொள்ளுகிறோம். அதுதானே தவிர வேறு எந்த காரியங்களும் இந்த பவுலும் சீலாவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது போல நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறல. ஆனாலும் நாம் இன்னும் ஜெபிக்காமல் இருக்கிறோம். இந்த மத்தியான நேரம், இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த ஜெப ஆவியை உன்னிலே அனல் முட்டி எழுப்பிவிடு. ஆரம்பத்தில் நீ எப்படி ஜெபித்தாய் என்பது உனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அந்த ஜெபம் மீண்டும் உன் கூடாரத்துக்குள்ள எழும்புமே ஆனால், அந்த ஜெபம் மீண்டும் உன் பட்டணத்துக்குள்ள எழும்புமே ஆனால், அந்த ஜெபம் மீண்டும் இந்த சபைக்குள் எழும்புமே ஆனால், ஆண்டவர் சொன்னார், ஆமென், நான் சிறைச்சாலை கதவுகளை திறக்க மாட்டேன், சிறைச்சாலையே நான் உடைப்பேன். ஆமென். அதனுடைய அஸ்திவாரத்தை நான் என்ன செய்வேன்? அசைப்பேன். ஜெபம் ஒரு ஆயுதம். ஜெபம் ஒரு ஆயுதம். எதிர்மறை சூழ்நிலை தான். பவுல் சொல்லுகிறான், பிலமோனிலே 1:10 சொல்லுகிறான், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக நான் என்ன செய்கிறேன்? மன்றாடுகிறேன். என்ன செய்கிறேன்? மன்றாடுகிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். I was chained. என் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குது.
நான் சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன், பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனால் என்னை நம்பி ஒருத்தன் வந்து இருக்கிறான், அவனுக்காக நான் மன்றாடுகிறேன், நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா எதிர்மறை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம் ஜெபம். ஜெபம். நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26 சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது. 8.9 அளவு ரிக்டர் அளவில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. சில அஸ்திபாரம் அசைஞ்சா கதவு என்ன செய்யும்? திறக்கும். கதவை திறக்கணும்னு முயற்சிக்காமல் அஸ்திபாரம் அசையணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாம் என்ன செய்கிறோம்? கதவை திறக்கணும். கதவை திரை ஆண்டவரே, திரை ஆண்டவரே. அவர் பாப்பா, நானால அடைச்சி வச்சிருக்கேன், நீயே அடைச்சி வச்சு பூட்டை போட்டுட்டு சாவியை தொலைச்சிட்டு திரை ஆண்டவரே, திரை ஆண்டவரே. இல்லை, சத்துரு பூட்டின கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள். சில கதவுகள் தேவனே என்ன செஞ்சிருப்பார்? அடிச்சிருப்பார். இப்போ வேதம் சொல்லுகிறது, கதவை திறக்கணும்னு யாரும் ஜெபம் பண்ணல, விடுதலை அடையணும்னு யாரும் சொல்லி என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. அவங்க ரொட்டீன் ஒர்க் அவங்க செய்கிறாங்க. அடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். அடிக்கப்படுவதற்கு முன்பாகவும் பவுலும் ஷீலாவும் தேவனை துதித்தார்கள். அடிப்பட்ட பிறகும் பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள். இப்போ நான் அடிபட்டுட்டனே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணல. இப்போ என்னை அடைச்சி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யல? தேவனை துதிக்கல. நான் அடிப்பட்டாலும் அடைப்பட்டாலும் இது என்னுடைய ரொட்டீன் லைஃப், என் வாழ்க்கையினுடைய பழக்கம், பழக்க வழக்கம். என்னது பழக்கம்? வழக்கம். பழக்கம்தான் வழக்கமாக மாறும். பழக்கம்தான் என்னது? வழக்கமாக மாறும். டெய்லி காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழும்பி பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அலாரம் வைக்காமலே 5 மணிக்கு உங்களுக்கு என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? முழிப்பு வந்துடும். அது வழக்கமாயிரும். என்ன ஆயிரும்? வழக்கமாயிரும். டெய்லி 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் அந்த 1 மணிக்கு உங்கள் வயிறு என்ன செய்யும்? தா 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 அப்படின்னு என்ன செய்யும்? கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன ஆயிட்டீங்க? பழகிட்டீங்க, பழகிட்டீங்க. எந்த ஒரு காரியமும் 21 நாட்கள் 21 days ஒரு பழக்கம், அது அப்படியே வந்துச்சுன்னா அது என்னவா மாறிடுமா? வழக்கமாக மாறிடுமா? அதனால தான் வைத்தியர்கிட்ட போனால் அவர் எத்தனை நாளைக்கு மருந்து தராரு? 21 நாள் மருந்து தராரு. முதல் 7 நாள், அடுத்தது ஒரு 7 நாள், அடுத்தது ஒரு 7 நாள். இப்படி இந்த 21 நாள் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம், உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்களில் மாற்றம், தூங்குறது எழும்புறதுல மாற்றம், இப்படின்னு வரும்போது அந்த பழக்கம் என்னவா மாறிடுது? வழக்கமாய் மாறிவிடுகிறது. இப்போ பவுலும் ஷீலாவும் எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிறார்கள். அதை எப்படி எதிர்கொள்ளுகிறார்கள்? எப்படி அதை தாண்டி வருகிறார்கள் என்றால், அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுங்கள். துதிக்க முடியாத சூழ்நிலையிலும் துதியுங்கள். தேவனை ஆராதிக்க முடியாத விதத்தில் இருந்தாலும் ஆராதிங்க. ஜெபத்தை யாருமே தடுக்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறதை யாராவது தடுக்க முடியுமா? முடியுமா? எந்த அரசாங்கம் தடுக்க முடியுமா? யாருமே தடுக்க முடியாது. உங்கள் குடும்பம் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. ஒரே ஒரு ஆள் தடுக்கலாம். யார்? நீங்கள் தான். பிசாசா? அவனும் தடுக்க முடியாது. யார் தான் தடுக்க முடியும்? நான் தான் தடுக்க முடியும். நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். நான் ஜெபம் பண்ணுறத என் குடும்பத்தில் இருக்கிறவங்க தடுக்க முடியுமா? ஒருவேளை என்னால் தனியாக முழங்கால் நின்று வேதத்தை விரித்து வச்சு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு ஆமேன் இருந்து ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் மனசுக்குள்ளே நான் என்ன செஞ்சிட்ருக்கலாம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இந்த ஜெபம் பண்ணலாம், அதிகாரிக்கு முன்னாடி இந்த ஜெபம் பண்ணலாம். யாருமே நம்மளை என்ன செய்ய முடியாது? தடுக்கவே முடியாது, முடியாது. இந்த வேதத்தை வாசிக்கிறதுலேருந்து யாராவது தடுக்க முடியுமா அப்படின்னா யாருமே என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. இந்த பைபிளை ஒரு வேளை தூக்கிட்டு போகிறத தடுக்கலாம்.
போன வாரம் ஒரு பாஸ்டரை சந்தித்தேன். அவர் சொல்கிறாரு, இந்த பேரின்பபுரம் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது பாஸ்டர். அந்த கிராமத்துக்குள்ளால வேதத்தை கையில் கொண்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், வட மாநிலத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன், தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் ஏன் அங்கே எல்லாம் போகிறீங்க, இங்கே இருக்கிற இந்த ஊரில் இந்த பேரின்பபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளால பைபிளை தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது முடியாது. அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஆனாலும் அங்கே எங்களுக்கு 2 சர்ச்சு நடக்குது. ஆமென். அப்போ ஜெபத்தை யாராலும் தடுக்க முடியாது, வேதம் வாசிக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. இந்து மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு மகள் திருமணமாகி கனடாவுக்கு போறா. கனடாவுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சொல்றா, அண்ணா நான் கனடா போறேன் திருமணமாகி, எனக்கு அங்கே போய் பைபிள் படிக்க முடியாது, ஏன்னா நான் திருமணம் பண்ணியிருக்கிற அந்த மனுஷன் ரொம்ப அந்த மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ளவர், பைபிளெல்லாம் கொண்டு போக முடியாது. சரி கொண்டு போக வேண்டாம், அப்போ தான் இந்த மொபைல் எல்லாம் வந்த ஆரம்ப நேரம், வேதாங்கமம் எல்லாம் அப்பொழுது தான் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் வருது. அவளுக்கு சொல்கிறேன், போ மொபைலில் பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சிக்க, அது பார்த்தா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோ, அடுத்தது இன்ஸ்டால் பண்ணிக்கோ, படிச்சுக்கோ. யாரும் வேதத்தை படிக்கிறதுலேருந்து நம்மளை தடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஜெபம் பண்ணுறதுலேருந்து, நீங்கள் வேதம் வாசிக்கிறதுலேருந்து யாரும் உங்களை தடுக்க முடியாது, நீங்கள் தடுத்தாதான். ஆமென். ஆனால் நான் தடுக்கலாம். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா என்னால் ஜெபம் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு பைபிள் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன்னா என்னால் பைபிள் படிக்காமல் இருக்க முடியும். அதுக்காக என் பிள்ளைங்க சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, அதனால தான் என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சிறைச்சாலைக்குள்ளேயும் அந்த அடிப்பட்ட நிலையிலும் அந்த அடைப்பட்ட நிலையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். முதல் ஆயுதம் ஜெபம், 2வது ஆயுதம் ஆராதனை. 2வது ஆராதனை என்னது, ஆயுதம் என்னது, ஆராதனை. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், ஆராதனை. அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். பிரச்சனை வரும்போது, எதிர்கொள்ளுகிற எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது தேவனை ஆராதித்து பாருங்கள். இந்த காலை நேரம் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெப அபிஷேகத்தை, அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை மீண்டும் நமக்குள்ளால அதை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென். நாம் இன்னும் எழுந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். எதிர்மறை சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளும் போது பாட்டு பாடி பாருங்க. இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டான ஒரு பாட்டு, ஒரு நல்ல ஒரு பாட்டு, கத்தரையே நீ பாடு சர்க்கரையே உனக்கு வராது, ஹாப்பியாக நீ பாடு பிபி உனக்கு வராது. ஜோசப் கரிகாலன் என்கிற ஒரு பாஸ்டர் எழுதினது, சென்னை திருவள்ளூர்லேருந்து. அவர் எழுதி பல வருஷம் ஆச்சு. கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது, ஹாப்பியாக பாடு பிபி வராது. அது இப்போது இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஃபேமஸ். எவனோ உலகத்தில் இருக்கிற எவனோ அந்த பாட்டை பாடி அந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு, அப்படியாகிலும் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதே சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே நீ பாடு சக்கரை வராது, ஹாப்பியாக நீ பாடு பிபி வராது, துதிப்போமா தேவனை பாடுவோமா கர்த்தரை அப்படின்னு சொல்லி ஜிபி முத்து பாடுறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அயோக்கிய பயிலும் அந்த பாட்டை என்ன செய்கிறான், பாடுறான். ஏன்னா அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த மனுஷன்ட்ட, தேவ மனுஷன்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் 2015 எல்லா மாயை, ஏன்னா வீட்டுக்காரர் காலைல சண்டை போட்டு போயிருக்காரு. நம்ம பாட்டு பாடுறோம், நம்ம ஆராதனையில் தெரியுதுல்ல, நல்லா உற்சாகம், எல்லியாவின் தேவனே அப்படின்னு பாடுறது போது இருக்கிறத விட தாய் போலத்தே அப்படின்னு சொன்ன உடனே உருகுறீங்கள. ஏன்னா இந்த மனித மூளை அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
எதிர்மறை சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நல்ல எஃபெக்டான ஒரு பாட்டை எடுத்து வச்சு பாடி ஆண்டவரை துதிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலை மறந்து போயிடும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை தாண்டி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். எதிர்மறை சூழ்நிலைகளை சந்தித்த யோபு அவன் தாழ்மையையும் அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் மௌனத்தையும் கடைபிடித்து தேவனை துதித்தான். அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் தாண்டி வந்தான். அவன் எதிர்கொண்ட ஆயுதம் ஜெபம். பவுலும் ஷீலாவும் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்தித்த போது அவர்கள் தெரிந்து கொண்ட ஆயுதம் ஜெபமும் ஆராதனையும். அல்லேலூயா. ஜெபமும் ஆராதனையும். நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வந்திருக்கிற சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற 2 பிரதானமான ஆயுதம். ஒன்று ஜெபம், இன்னொன்று ஆராதனை. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை. ஆமென். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான வெப்பன் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு இயேசுவிடத்துல வந்து இயேசுவை சோதிக்கும் போது இயேசு அவனை ஜெயித்தது எல்லாமே வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளினால, வசனங்களினால. அவர் எதிர்கொண்ட சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலை. அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து போகிறார். ஆனால் ஜெபத்திற்கும் அவர் சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு வித்தியாசம் இல்லை. வேறாயிருக்கிறது, எதிர்மறையா இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்மறை சூழ்நிலைகளை ஆண்டவர் எப்படி சந்தித்தார், எப்படி எதிர்கொண்டார் என்றால் தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வார்த்தையினால. தேவனுடைய வார்த்தையினால. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 51:11. அப்படியே அப்படியே கரெக்டாக தான் தொடங்குனீங்க. என் வாயிலிருந்து 11:55-11. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து இருக்கும். நல்ல கவனிங்க. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவனுடைய வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்கிறது? அது எந்த நோக்கத்துக்காய் புறப்படுகிறதோ, எந்த காரியத்துக்காய் புறப்படுகிறதோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் திரும்பி வராது. அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டியது தேவனுடைய வார்த்தைகளை. ஆனால் இன்றைக்கு நாம் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையில்லாத வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மனுஷனுடைய இயல்பு அது, மனுஷனுடைய குணாதிசயம் அது. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, எதிர்பார்க்காத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மை அறியாமலே நமக்குள்ளிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் புறப்பட்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையில்லாத வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். தேவையில்லாத வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தைகள். தேவையில்லாத வார்த்தைகள் நம்மிலிருந்து புறப்படுமையானால் தேவனுடைய செயல்களை அது மடங்கடித்து விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுமையானால் அது எதற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் திரும்பி வராது. ஆமென். இதை ஆண்டவரே சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்யும், நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒன்று, வெறுமையா திரும்பாது. ரெண்டாவது, என்ன செய்யும்? அது விரும்புகிறத செய்யும். மூணாவது, காரியத்தை வாய்க்கும், காரியம் ஆகும்படி வாய்க்கும். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அது ஆயுதம். இந்த வேதாகமும் ஒரு ஆயுதம். தேவன் நம்ம கையில் கொடுத்திருக்கிற பெரிய ஆயுதம். இருபுறமும் கருக்குள்ள
பட்டயம். இப்படியும் வெட்டும், அப்படியும் வெட்டும், எப்படி வேணாலும் வெட்டும். அது ஒரு பக்கம் மட்டும் கூர்மையாக இருந்தால் இப்படியே வெட்டிட்டு போவோம், இந்த பக்கத்தில் வர்றவன் நம்மளை வெட்டிடுவான். ஆனால் இது இங்கேயும் வெட்டும், இங்கேயும் வெட்டும், இங்கேயும் வெட்டும், இங்கேயும் வெட்டும். ஏன்னா அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள், தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கள். எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது வேதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை. கடைசியாக ஒரு காரியம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 4வது கடைசியாக, ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காய் காத்திருங்கள். ஒரு பிரச்சனை வருதா, ஒரு போராட்டம் வருதா, ஒரு நஷ்டம் வருதா, ஒரு தோல்வி வருதா, ஒரு பலவீனம் வருதா, குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை வருதா, முதல்ல நீங்கள் குடும்பம் அவங்கள தாழ்த்துங்க, தேவ சமூகத்தில் விழுந்துருங்க. விழுந்து வாயை மூடி மௌனமாக இருங்க. தேவனை துதிப்பதற்கு மட்டும் வாயை தரங்க, ஜெபம் பண்ணுவதற்கு மட்டும் வாயை தரங்க. குறை சொல்லாதிருங்க, வாய் மூடிருங்க. ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு எதிர்மறையான பிரச்சனை வருகிறதா, நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் ஜெபம். ஜெபம். 2வது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் துதியும் ஆராதனை, ஸ்தோத்திரமும் ஆராதனையும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:15 என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். எபிரேயர், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எப்போதும். ஆமென். எப்போதும். அது தீமையோ நன்மையோ லாபமோ நஷ்டமோ கஷ்டமோ எப்போதும் என்ன செலுத்தணும்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்திட்டே இருக்கணும். அதுக்காக காலையில் எழும்பி வீட்டில் டிவி ஆன் பண்ணி 1000 ஸ்தோத்திர பலியை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் வேறு பலி செலுத்திட்டுறீங்கன்னா அது பாவம். அது என்னது? பாவம். உங்களால் அதோடு சேர்ந்து ஸ்தோத்திர பலி சொல்ல முடியலையா, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களாக சொல்லிட்டு போங்க. டிவியில் யாரோ சொல்கிற ஸ்தோத்திர பலி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே வராது. நீங்கள் உங்கள் உதடுகளின் காளைகளாகிய கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு எப்போதும் செலுத்துங்கள். எப்போதும் செலுத்துங்கள். அது ஒரு ஆயுதம். ஜெபம் ஒரு ஆயுதம். ஆராதனை, துதியும் ஆராதனையும் ஒரு ஆயுதம். தேவனுடைய வார்த்தை ஒரு ஆயுதம். 4வது, தேவனுடைய வழி நடத்துதல். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும், நான் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் தேவனை துதிச்சிட்டேன் பாஸ்டர், நான் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்திட்டேன் பாஸ்டர், ஆனாலும் என் காரியத்தில் மாற்றம் இல்லை, என் குடும்பத்தில் விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வழி நடத்துதலுக்காய் காத்திருங்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸுக்காக, ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, யாரை பார்க்கணுன்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, நான் அமைதியாக இருக்கேன்மா இல்லை பேசணுமா, எனக்கு வழி நடத்துங்க, என்ன செய்யுங்க? வழி நடத்துங்க. வேதம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ. அப்போ தேவ ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது இந்த மாம்சம் தலை தூக்கி நிற்கும். இந்த மாம்சம் ஒரு பக்கம் இருந்து சொல்லும், இல்லை நீ இந்த காரியத்தை போய் செய், இவனை போய் பார், இதை பண்ணு, இப்படிப்பட்ட முயற்சியை செய் அப்படின்னு சொல்லும்போது, ஆமேன், இந்த மாம்சத்துக்கு நம்ம உட்பற்றக்கூடாது. மாறாக நாம் அப்படியே அமைதி காத்து தேவ ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இந்த பகல் வேளை தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்திருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். இதை எப்படி மேற்கொள்கிறதுன்னு தெரியல பாஸ்டர், இதை எப்படி கடந்து வருகிறதுன்னு தெரியல. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், சம்பவித்தது சம்பவிக்க போகிறது. சம்பவித்ததெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? கர்த்தர் நமக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். 1 ஜெபம், 2 துதியும் ஆராதனை, 3
வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. 4, தேவனுடைய வழி நடத்துதல். தேவனுடைய வழி நடத்துதல். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டோம், கானானுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு முறையும் மோசே தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்குறான். மோசேனுடைய காலங்களுக்கு பிறகு யோசுவா போய் ஆலோசனை கேட்குறான். செங்கடலை தாண்டினோமே, செங்கடலை பிளந்தோமே, அந்த செங்கடலின் அனுபவத்தை வச்சு யோர்தானை பிளந்துடலான்னு சொல்லி யோசுவா நிற்கலை. யோசுவா போய் கேட்குற, ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி ஒரு யோர்தான் வந்திருக்கிறது, அது அறுப்பு காலத்தில் எப்படி ஓடுது? கரை புரண்டு ஓடுது, எங்களால் அதை தாண்டி செல்ல முடியல, நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகாக வழி நடத்துகிறாரு. ஆசாரியர்களை வர சொல்லு, உடன்படிக்கை பெட்டி அவங்க தோள் மேலே வைக்க சொல்லு, அவங்களுடைய உள்ளங்காலை என்ன செய்ய? யோர்தானில் வைக்க சொல்லு. உள்ளங்கால், உள்ளங்கால்னா எது இருக்கா? உள்ளங்கால்னா என்ன? நம்ம காலில் 3 பகுதி இருக்குது. நம்ம பாதத்தில் என்ன இருக்குது? 3 பகுதி இருக்குது. அது உள்ளங்கால். அது சேரில் இறக்கி காட்டேன்னா சில பேர் ட்ரை பண்ணாங்க, வேண்டாம். இது உள்ளங்கால்னா இந்த நடுப்பகுதி, அதான உள்ளங்கால் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி இருக்கிறது, அதுக்கு பேர் என்னது? குதிங்கால். முன்னாடி இருக்கிறது முன்னங்கால், நடுவில் இருக்கிறது உள்ளங்கால். இப்போ உள்ளங்கால் தான் என்ன செய்யணும்? தண்ணியில் அவள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வைக்கணும். கடலை கண்ட உடனே வண்டியிலேருந்து எத்தி சாடுவா, பார்த்துறீங்களா? அது மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனை, அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸுங்கிறது ரொம்ப ஆக்குரேட்டாக இருக்குது. உன் உள்ளங்கால் தான் என்ன செய்யணும்? யோர்தானில் அதுவே பிரவாகித்து வருது. அதுவே என்ன செய்யுது? கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சிடும்? பற்றும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் உள்ளங்கால், ஆசாரியருடைய உள்ளங்கால். அப்போ பார்த்து மெதுவாக ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த கால் உள்ளங்கால் அதில் படும்போது அப்படியே மேலே இருந்து வந்த தண்ணி எப்படி செய்யுது? ரிவர்ஸில் போகுது. எப்படி போகுது? ரிவர்ஸில் போகுது. செங்கடலாவது என்ன செஞ்சிச்சு? இப்படி தான் பிளந்துச்சு. யோர்தான் எங்கே செஞ்சிருச்சு? மேலே போயிடுச்சு. மேலேருந்து வந்த தண்ணீர் அப்படியே ஒரே குவியலாய் நின்றது. ஷவரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவர் யோர்தானை அப்படியே அடைத்து போட்டார். சரி, யோர்தானில் நான் ஜெயித்துட்டேன், எரிகோவில் வரும்போது எனக்கு ஆலோசனை வேணாம் அப்படின்னு சொல்லி யோசுவா என்ன செய்யலை? இருக்கலை. நேராக ஆண்டவரத்தில் போகிற. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி செய். ஒரு கைடன்ஸ், ஒரு ஆலோசனை, ஒரு வழி நடத்துதல். அதுக்கு தான் கர்த்தர் தேவ மனிதர்களை தேசத்தில் வைத்திருக்கிறார். அதற்கு தான் இந்த வேத வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளை சூப்பராக வழி நடத்துவார், அழகாக வழி நடத்துவார், அழகாக வழி நடத்துவார். இப்போது எரிகோவில் அந்த ஆலோசனை கேட்டு ஜெயிக்கிறான். இப்போ யோசுவாவுக்கு ஒரு மெத்தனை வந்துருச்சு. ஆயி பட்டணத்தில் வரும்போது என்ன கேட்கல? ஆலோசனை கேட்கல. நீங்கள் யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க, எங்கேயுமே யோசுவா ஆயி பட்டணத்துக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கல. ஏன்னா நான் தான் யோர்தானை தாண்டிட்டேன்ல, நான் தான் எரிகோவை தாண்டிட்டேன்ல, நான் தான் இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ ஆச்சுல்ல, இது பண்ணி என் மூலமாக இது நடந்துச்சில்ல, அது நடந்துச்சில்ல அப்படின்னு சொல்லி தன்னை அறியாமலே ஒரு மெத்தனம், ஒரு அலட்சியம், ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் வந்துருச்சு. இப்போது ஆண்டவர் சொல்லாமல் வேவுக்காரர்கள் என்ன செய்கிறான்? ஆயி பட்டணத்தில் அனுப்புகிறான். அவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, அவர்கள் கொஞ்சம் பேர் தான், நாம் எல்லாரும் போக வேண்டாம், 2000 இல்லைன்னா 3000 பேர் எளிதில் போய் என்ன செய்யலாம்? யுத்தம் பண்ணி ஜெயிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் ஆயின் மனுஷர்களுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஃபஸ்ட்டு ஒரு தோல்வி வருது தேவ ஜனத்துக்குள்ளால். காரணம் என்ன தெரியுமா? கைடன்ஸ் இல்லை. என்ன இல்லை? வழி நடத்துதல் இல்லை. தோல்வி அடைஞ்சி புறமுதுகு காட்டி இவங்களை ஓட ஓட விரட்டி அதுக்கப்புறம் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான் யோசுவா. ஆண்டவர் தட்டி சொல்கிறாரு, எலும்பு நீ ஏன் முகம் குப்புற விழுந்து கிடக்கிற? என்ன ஆச்சு? அது அப்படியாச்சு ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் 8ஆம் அதிகாரத்தில் கைடன்ஸ் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? யோசுவா 8ஆம் அதிகாரத்தில் என்ன கொடுக்குறார்? கைடன்ஸ் கொடுக்குறார். நீயே
முதல் ஒரு கூட்டத்தை பதிவிட வையே, அடுத்த ஒரு கூட்டத்தை யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்க சொல்லு. யுத்தம் பண்ணுறவங்க முன்னாடி போகட்டும், யுத்தம் பண்ணுற மாதிரி போகட்டும், ஆனால் யுத்தம் பண்ணக்கூடாது. அவங்க உன்னை கண்டோடனே விரட்டி வருவான், நீ புறமுதுக்கு காட்டி ஓடு. பதிவிட வைக்கிறவன் நேராக பட்டணத்துக்குள்ளே வந்து பட்டணத்தை தீக்கொளுத்துவான். புகை எழும்புறதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் பட்டணத்துக்குள்ளே போவாங்க. அங்கே இருக்கிறவன் வெட்டுவான், பின்னாடி திறந்து வரவன் வெட்டுவான், ஒருத்தனையும் தப்ப விடாத. வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் ஆயின் மனிதர்களை இஸ்ரவேலர்கள் முறியடித்தார்கள். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆவியானவருடைய வழிநடத்தல் ரொம்ப ரொம்ப தேவை. நான் எவ்வளோ ஊழியம் செஞ்சாலும் எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னா கிடையாது. எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் போது நான் போய் தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ மனிதர்களிடத்தில் போய் நிற்பேன். அண்ணா, ஐயா, எனக்கு இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க. ஆவியானுடைய வழி நடத்துதல், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ரொம்ப அவசியம். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆலோசனை இல்லை, தேவனுடைய வழி நடத்துதல் இல்லை, தேவையில்லாதவர்களுடைய வழி நடத்துதல் இருக்குது. குடும்பங்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம். நான் சில காரியங்கள்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், நீ என் மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ எனக்கும் நானும் ஜோனியும் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஜோனியினுடைய மனைவி வந்து என்று சொல்கிறேன்டா, வேறு யாரையும் சொல்ல முடியாதுல்ல, சொல்கிறேன். அவன் என் தம்பி மாதிரி, நான் எப்போ கூப்பிட்டாலும் வருவான், எங்கேனாலும் வருவான். ஆமென். சொல்கிறேன், அவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி வந்ததுக்கப்புறம் ஜோனிகிட்ட சொல்கிறா, ஓய் நீர் எப்போ பார்த்தாலும் பாஸ்டர் கூப்பிட்டோன்னா நடுராத்திரி இல்லை, அந்த ராத்திரி இல்லை, எந்த ராத்திரினாலும் என்ன செஞ்சிடுறீரு, ஓடி போடுறீரு. ஒன்று அவரோட இடம், இல்லைன்னா என கூட இடம். அவரால் என் குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ என்னால் அவனுக்கு குடும்பத்தில் என்ன வருது, பிரச்சனை வருது. இப்போ நான் நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தால் நான் என்ன செஞ்சுக்கணும், டேய் அவன் நேற்று வந்தவா, யார் எவ்வளோ எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் ஏதாவது சொல்லு. அவள் நேற்று வந்தவா, நான் உன்னை சிறு பிள்ளையிலேருந்து என்ன செய்கிறேன், பார்க்குறேன். என் கண்ணுக்கு முன்னாடி நீ வளர்ந்துருக்குத, என் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் அப்படின்னு சொல்லி நான் அங்கே போய் நின்றுட்டு இருக்கக்கூடாது. என்னால் உன் குடும்பத்தில் பிரச்சனை வருதா, நீ நல்லா இரு. இதுதான் தெய்வீக சுவாபம். இதுதான் என்னது, நம்மளால் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதா, மானமாக ரோசம் உள்ளவங்க, மானம் உள்ளவங்க, அவங்க என்ன செஞ்சிடணும், அந்த குடும்பத்தை விட்டு விலகிடணும், அந்த குடும்பம் வாழணும். இல்லாமல் நான் இருப்பேன்னா நீ இருப்ப, ஆனால் அந்த குடும்பம் இருக்க. இது நிதர்சனமான உண்மை. ஒரு வேளை நாளைக்கு அப்படி ஜோனிக்கு வரலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா ஜோனி செய்கிறாங்கிறதுக்காக ஜோனி மனைவியும் அதுக்கு ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லை. சம்பத்து செய்கிறாங்கிறதுக்காக சம்பத்துக்கு மனைவி செய்யணும்னு அவசியம், இடையில போட்டு வைப்போம். ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு காலத்தில் டக்குன்னு கூப்பிட்டா வந்துடுவான், டக்குன்னு கூப்பிட்டா செஞ்சிருவான். நாங்கள் ஒரு நண்பர்களாக திடீர்னு 11 மணிக்கு போவோம், 12 மணி 1 மணி ஆகும். அடுத்தது நீங்கள் கூப்பிட்டோன்னே போறிய, பிரச்சனை வருது, அவனுங்க வீட்டில் பிரச்சனை வருது. இப்போ 10 மணிக்கு மேலே யாரையுமே கூப்பிட்றதில்லை, என்ன யாரும் கூப்பிட்றதில்லை. ஏன்னா பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன செஞ்சிடணும், ஊழியக்காரனாக இருந்தாலும் என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிடணும். அது எப்படி கர்த்தருடைய காரியத்தில் உன் மனைவி உடையூறாக நிற்பது. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் பார், கர்த்தருடைய நாமம் இறங்கி வருவதாக அப்படின்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் செய்வார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கணும், பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லணும். இங்கே இருக்கிற குடும்பங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், ஏற்றுக்கொண்டா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். யாரோ ஒருத்தர் 3வது நபர்னால உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா நீங்கள் தவிர்க்க வேண்டியது அந்த 3வது நபரை, உங்கள் பிள்ளையோ உங்கள் மருமகனையோ மருமகளையோ அல்ல. ரைட்டா? எலும்பி நிற்கலாம். நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, கடைசியில் இப்படி சொல்லி முடிச்சிட்டானே அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஏன்னா ஃபேமிலிங்கிறது தேவன் கட்டமைச்சது. சரி போட்டு கற்று நல்ல நான் என்னைய வச்சே சொல்கிறேன். என்னால் ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னா நான் அந்த குடும்பத்துலேருந்து என்ன செய்யணும்? விலகி நிற்கணும். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் தம்பி வா டே வாடா செய்டா அப்படியே கார்வாட் நேற்று மத்தியானம் கூப்பிட்டேன், சாயங்காலம் கூப்பிட்டேன், நைட்டு கூப்பிட்டேன், எல்லா நேரத்துலையும் அண்ணா நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் வந்துடுறேன். கொட்டாரத்துக்கு போனோம் வந்துடுறேன், திருநெல்வேலிக்கு போனோம் வந்துடுறேன், ராத்திரி 10-11 மணி பரவாயில்ல, நைட்டு 11 மணிக்கு போல் கொண்டு விட்டேன் அவனை. இது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் முடியுமா? கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் தேவை எனக்கு தேவைப்படும், அவனுடைய ஊழியம் எனக்கு தேவைப்படும். அவன் மனைவி என்ன சொல்லுவா? நேராக என்கிட்டே வந்து சொல்லிடுவா. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி தான், டைரெக்டாக ஃபோன் பண்ணி பாஸ்டர் உமக்கு வேறு யாரும் உண்டுன்னா பாரு, அவர் மரியாதையாக வீட்டில் இருக்கணும். உங்களால் எங்கள் வீட்டில் என்ன வருது? பெரிய கும்பிடு சாமி, என்னால் உனக்கு இனி பிரச்சனை வராது, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு விலகுவது தான் தெய்வீக ஞானமும் தெய்வீக வழி நடத்தலும். ஆமென். கூழும் வேணும் மீசையும் வேணும்னா வாய்ப்பில்லை. கூழு குடித்தா மீசையில் படம், அதனால தான் நம்ம எடுத்துடுறது. வேணாம், எனக்கு 2 வேணும், அவங்களும் வேணும் இவங்களும் வேணும். இல்லை, ஏதாவது ஒன்று தான், ஒன்று இது இல்லைன்னா அது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம மகன் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 3வது நபர் அது யாராக இருந்தாலும் அவங்கள வெட்டி விட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை வெட்டுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஜெபத்தை அதிகரிக்கணும். God has given a spiritual weapon. தேவன் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த மத்தியான நேரம் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை இப்படி வச்சா எத்தனை பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி இப்போ ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் பலவீனம், உங்கள் சூழ்நிலை, உங்கள் பொறுப்புகள் கூடியிருக்கும், உங்கள் சுமைகள், பணி சுமைகள் கூடியிருக்கும், அதனால் ஜெபம் குறைஞ்சிருக்கும். நம்ம அன்னைக்கு சந்தித்த பிரச்சனையை விட இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆயுதத்தை எங்கேயோ மழுங்க விட்டுட்டோம். எதிர்மறையான சூழ்நிலை வந்த நேரம் நம்ம நல்ல பாட்டு பாடி ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்தின காலங்கள் எங்க? பாருங்க, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாக என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் அதுதான். சபையோடு கூட சொல்லு, ஜெபம் திரும்ப எழும்பட்டும், ஆராதனை திரும்ப எழும்பட்டும், தேவ வார்த்தை திரும்ப எழும்பட்டும், தேவனுடைய வழி நடத்தல் திரும்ப எழும்பட்டும். இந்த நாளையும் திரும்ப இந்த சபைக்குள்ள நீ கொண்டு வருவினா நான் இந்த சபையை மீண்டும் உயர்த்த ஆரம்பிப்பேன், மீண்டும் இதை கட்ட ஆரம்பிப்பேன். இது திரும்ப கட்டப்படும். சில குடும்பங்கள் கட்டப்படும், சில பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த மதியான நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை, அந்த ஆராதனையை, அந்த வேத வாசனத்தின் மேலே இருந்த தாகத்தை, தேவ வழி நடத்துதலுக்காய் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் மீண்டும் ஒரு விசை
புதுப்பிக்க விரும்புகிறார். மீண்டும் ஒரு விசை புதுப்பிக்க விரும்புகிறார். மீண்டும் ஒரு விசை புதுப்பிக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முன்ன மாதிரி எனக்கு ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ண உட்கார்ந்தா எனக்கு தூக்கம் வருது. ஜெபம் பண்ண உட்கார்ந்தா எனக்கு சிந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது. என்னால் ஆராதிக்க முடியல. சர்ச்சில் வந்தால் தான் கொஞ்ச நேரம் கழித்து தான் என்னால் அந்த ஆராதனையில் கலந்துக்க முடியுது. ஆரம்பத்தில் என்னால் பாட முடியல. எல்லாம் நல்லா பாடும்போது நான் வேடிக்கை பார்க்குறேன். எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடி நான் அப்படி இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தது இல்லையே. கொஞ்ச நாளாக தானே என் வாழ்க்கை இப்படி இருக்குது. கொஞ்ச நாளாக தானே என்னால் ஜெபிக்க முடியல. கொஞ்ச நாளாக தானே என்னால் வேதத்தை வாசிக்க முடியல. கொஞ்ச நாளாக தானே என்னால் சரியாக ஆராதிக்க முடியல. கொஞ்ச நாளாக தானே தேவனுடைய வழி நடத்துதலுக்காக என்னால் காத்திருக்க முடியல. ஆமென். அன்னைக்கெல்லாம் நான் தேவனுடைய வழிநடத்தலுக்காக நான் காத்திருப்பேன் பாஸ்டர். இப்போல்லாம் டக்குன்னு எனக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செஞ்சிடுறேன். என் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சிடுறேன். ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருது. தேவனுடைய வழிநடத்தலுக்காக என்னால் காத்திருக்க முடியல. எதிர்மறை சூழ்நிலைகளை என்னால் எதிர்கொள்ள முடியல. எதிர்கொள்ளுகிற ஆயுதங்கள் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிற ஆயுதம் மழுங்கி போய் இருக்குது. ஜெபம் என் வாழ்க்கையில் மழுங்கி போயிட்டு, ஆராதனை என் வாழ்க்கையில் மழுங்கி போய்விட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் மழுங்கி போய்விட்டது. தேவனுடைய வழி நடத்தலுக்காய் காத்திருந்த அனுபவங்கள் என் வாழ்க்கையில் மழுங்கி போயிருச்சு. ஆண்டவரே, இன்றைக்கு என்ன புதுப்பியும். இந்த 2வது நாள், இந்த 8வது மாதத்தில் இந்த 2வது நாளில் என் ஜெப வாழ்க்கையை புதுப்பியும். என் ஆராதனையின் அனுபவத்தை புதுப்பியும். தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற முக்கியத்துவத்தை புதுப்பியும். தேவனுடைய வழி நடத்தலுக்காய் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை என்னிலே புதுப்பியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இன்றைக்கு உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பணும். இன்னைக்கு உங்கள் வல்லமையினால எங்களை நிரப்பணும். நாங்கள் போகும்போது எங்கள் ஆயுதங்கள் கூர்மையாக்கப்பட்ட ஆயுதங்களாக போகணும். நாங்கள் எதிர்கொள்ளுகிற இந்த சூழ்நிலைகளை, எதிர்கொள்ளுகிற இந்த காரியங்களை நாங்கள் எதிர்கொள்ளுவதற்கு, இந்த எதிர்மறை காரியங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு எங்கள் கையில் நீங்கள் ஆயுதத்தை கொடுத்துருக்கிறீங்க அப்பா. எங்கள் கையில் ஆயுதம் இருக்குப்பா. ஒரு காலத்தில் இந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தி 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 தான் இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வந்தோம். செங்கடலை கடந்து வந்தோம், யோர்தானை கடந்து வந்தோம், எரிகோவை கடந்து வந்தோம். இப்போ ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி நாங்கள் தோற்று போயிட்டோம். எங்களால் எதிர்கொள்ள முடியல. தோற்று போய் தலை குனிஞ்சு நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. எங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் ஒன்று, உங்கள் கையில் இன்னும் ஆயுதம் இருக்குது. இன்னும் உங்கள் கையில் ஆயுதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்கள் கையில் தான் இருக்குது அந்த ஆயுதம். அந்த ஜெபம் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த ஆராதனை உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த தேவனுடைய வழிநடத்தல் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆயுதங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஆயுதங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வானம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக, வானம் எங்களுக்காய் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். நீ விட்ட ஜெபத்தை மீண்டும் ஆரம்பி என்று பரிசுத்த ஆவியானவர் சிலருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். விட்ட ஜெபத்தை, விட்ட ஆராதனைகளை மீண்டும் நீ ஆரம்பி. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் நீ முக்கியத்துவம் கொடு. ஆமென். பாரங்கள் உன் மேலே வந்தது, சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லை, நிறைய பணி சுமைகளுக்குள்ளால் ஆளாக்கப்பட்டுட்டோம், வயசாயிருச்சு, பலவீனங்கள் மேற்கொள்ளுது, பொறுப்புகள் அதிகமாயிருச்சு, அதே நேரம் பிரச்சனைகளும் அதிகமாயிருச்சே, சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இல்லையே. இந்த காலை நேரம், இந்த 8வது மாதத்தில் தேவன் நம்மை மறுபடியும் கட்டுவதற்கு, மறுபடியும் நம்மை கட்டி எழுப்புவதற்கு
இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆயுதங்களை மறுபடியும் கூர்மையாக்க விரும்புகிறார். ஆயுதங்களை கூர்மையாக்க விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம், ஆராதனை, வேத வார்த்தை, தேவ வழி நடத்துதல் தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதம். ஒரு மணி நேரம் ஜெபிக்க முடியலையா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியலையா? 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு. அந்த 5 நிமிஷம் திரும்ப ஒரு 10 நிமிஷமா மாறும். அந்த 10 நிமிஷம் அடுத்து அரை மணி நேரமா மாறும். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரமா மாறும். நீ ஒரு நாள் பார்க்கும்போது ஆதியில உனக்கு இருந்த அந்த அனலுள்ள ஜெப ஜீவிதம் உனக்குள்ள வந்திருக்கும். ஆவியில உனக்கு இருந்த அந்த ஆராதனையினுடைய ஆழம் திரும்பவும் வாழ்க்கையில வந்திருக்கும். ஆவியில உனக்குள்ள இருந்த அந்த வேதத்தை குறித்த அந்த வாஞ்சை திரும்ப உனக்குள்ள வந்திருக்கும். ஆமென். ஆதியில தேவனுடைய வழி நடத்தலுக்காய் காத்திருந்த அந்த அனுபவம் திரும்ப உங்க வாழ்க்கையில வரும். இந்த மத்தியான நேர பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. நல்ல கை தட்டி விடுதலையோடு தாரும் தேவா. வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். கை தட்ட முடியலனால கையை தட்டுங்க. அந்த தோள் பட்டையில் இருக்கிற வலிகளை கத்தரிப்ப சுகமாக்குகிறார். ஓ, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நன்றி. மாம்சமான யாவர் மேலும் ஹல்லேலூயா ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கே தெரியும், நீங்க முன்னாடி ஜெபிச்ச மாதிரி இப்ப ஜெபிக்கல. முன்னாடி ஆராதிச்ச மாதிரி இப்ப நீங்க ஆராதிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் அந்த ஆதியின் அனுபவத்தை புதுப்பிக்கிறார். ஜெப ஆவியாய், ஜெப ஆவியினால் நிரப்புகிறார். பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின். ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி, ஒரு ஜெபாவி. அந்த ஆயுதம் மழுங்கி போயிருந்தா, அந்த ஜெபம் என்கிற ஆயுதம் மழுங்கி போயிருந்தா, இப்போ 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 பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆயுதத்தை கூர்மையாக்குகிறார், 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 கூர்மையாக்குகிறார். வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு, பெந்தைக்கோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக, ஆமென், வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக, வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்போ. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, தேவன் உங்கள் ஆயுதங்களை கூர்மையாக்குகிற நேரம்.
தேவன் மீண்டும் அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை, மீண்டும் அந்த ஜெபத்தின் ஆழங்களுக்குள், மீண்டும் அந்த ஆராதனையின் ஆழங்களுக்குள், மீண்டும் அந்த வேத வார்த்தையின் மேல் வாஞ்சைக்குள் மீண்டும் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே சிலரை இழுத்துக் கொள்ளுகிறார். உன் மனசாட்சிக்கு தெரியும், முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி நீ இப்ப ஜெபிக்கல. உன் சூழ்நிலை, உன் பலவீன குடும்ப பாரங்கள் உன்னை அழுத்தினது நிமித்தம் நீ ஜெபிப்பேன் என்று ஒப்பு கொடுத்த நீ ஜெபத்தை விட்டு விட்டாய். விட்ட ஜெபத்தை மறுபடி ஆண்டவர் இன்றைக்கு தட்டி எழுப்புகிறார். ஒரு விசேஷித்த ஜெப அபிஷேகம், ஜெபாவினால் நிரப்பப்படு. வல்லமையாக இறங்கி வாரங்களினாலே நீரப்போ பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை, 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 வல்லமை. தடைகள் உடைக்கப்படுகிறது. ஜெபம் பண்ண முடியல. கொஞ்ச நாள் உன் மனசாட்சி உன்னை குத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? என்னால ஜெபிக்க முடியலையே, என்னால ஆராதிக்க முடியலையே, என்னால வேதத்தை வாசிக்க முடியலையே, எனக்கே அது கஷ்டமா இருக்குது, என் மனசாட்சிக்கு அது ஒத்து போகலையே. அது ஆண்டவர் இன்னைக்கு பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை அந்த ஜெபாவினால் நிரப்புகிறார். Urabala kadana mana shandara balara. Hallelujah, 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 hallelujah. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. உடைந்து போன ஜெப பலிபீடம் செப்பனிடப்படுகிறது. மாற்றம் வருகிறது உன் வாழ்க்கையில, மாற்றம் வருகிறது உன் குடும்பத்துல. இன்றைக்கு தேவன் ஆதியில உன் மேல வைத்த அதே ஜெப ஆவி, அதே ஜெப ஆவி, அதே கண்ணீரின் ஆவி, அதே எரேமியாவின் மேல் இருந்த அந்த கண்ணீரின் ஆவி, அந்த தெபரால் மேல் இருந்த அந்த ஜெப ஆவி இப்பொழுது சில பேர் மேல் அது ஊற்றப்படுகிறது. பற்றுக்கொள். Receive, receive, receive the anointing. Yakaturamana Shandarabana. Oh, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே, ஆவியே, உடவட ஆவியே, ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. இந்த சேர் பகுதியில பின் பக்கத்துல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. அந்த சேர் பக்கத்துல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. அந்த இரண்டாவது மூணாவது அந்த கடைசி வரிசையில ஒரு மேகம் அங்கே சூழ்ந்திருக்கிறது. உனக்கு ஒரு பலனை தருகிறார். உன் பலன் இன்னைக்கு பலப்படுத்தப்படுகிறது. உன் பலனை கர்த்தர் அதிகரிக்கிறார். ஜெபிக்கிறதற்கு, ஆராதிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கான ஒரு பலன். அக்கினி ஜுவாலையே, ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். நீ எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு இடமோ வீட்டுக்குள்ள இருக்குமே, ஆனால் இந்த நேரம் அந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் மாற்றுகிறார். சில வீடுகளுக்குள்ளால ஜெபிக்கிற சில அறைகள், ஜெபிக்கிற சில இடங்கள் இப்பொழுது அக்கினியாய் மாறுகிறது. இன்று போய் நீ அந்த இடத்தில் நின்று ஜெபித்து பார். ஒரு ஜெப மேகம், ஒரு ஜெப ஆவி, ஒரு அக்கினி உன்னை நிரப்பும். கதுரமனா சங்கரா அபின்வாடு அனலாக்கு எங்கள் அக்கினி, எங்கள் அக்கினி ஜுவாலையே, அக்கினி ஜுவாலையே. ஓரி மாமா மாமா சந்தரா. பிரச்சனை வந்தபோது யோபு பேசல, யோபு ஜெபம் பண்ணான். பிரச்சனை வந்தபோது பவுலும் சீலாவும் 2 பேரும் கலந்து ஆலோசிக்கல, 2 பேரும் ஜெபம் பண்ணினார்கள். பத்மு தீவில் தனிமையில் இருக்கும்போது யோவான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றா. தேவனை நோக்கி பார்க்கிறான். Ima katala raba, di kadura malara shantara bala, di antara bala kadura mana shantara, ura mana kadana mana shantara bala raba, di antala kadura bala 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 mana, shakadala kadana mana kadura bala bala bala, di antara ura mana mana kadana mana mana shantara bala raba, di antala bala 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 kadana mana pesu 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 pesu. சிலருடைய நாவு அக்கினி 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 அக்கினி. அதே வீடு, அதே சூழ்நிலை, அதே போராட்டம், அதே பிரச்சனை, அதே பாடு, அதே உபத்திரவம். ஆனா இப்ப அதே ஜெபம் இல்ல, இப்ப ஜெபம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆராதனை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, வேத வார்த்தை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வழி நடத்தல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. Jesus, 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 Jesus. 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 இனி நீ ஜெபிக்கும் போது ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளால கர்த்தர் உன்னை கொண்டு போவார். இந்த இடத்துல சில பேரை இனி நீ உன் வீட்டில் ஜெபிக்கும் போது, உங்க வீடுகளில் ஜெபிக்கும் போது ஆவிக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார், ஆவிக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சில பேர் மேல இறங்கி வருகிறது.
அது எல்லாருக்கும் அல்ல. இயேசுவோடு 12 பேர் இருந்தார்கள். 11 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவரின் மார்பிலே சாய்ந்திருந்த, அவரை அதிகமாய் நேசித்த, அவரை கடைசி வரைக்கும் பின்பற்றின அந்த யோவானுக்கு மாத்திரமே அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வந்தது. இப்ப அப்படிப்பட்ட சில பேர் மேல் அப்படிப்பட்ட கிருபை வெளிப்படுகிறது. இனி உன் கண்களை திறப்பார். இனி உன் கண்களை திறப்பார். இனி கர்த்தர் உன் கண்களை திறப்பார். இனி உன் வாய்களை திறப்பார். இனி உன் வாய்களை திறப்பார். நீ வாய் திறந்து பேசு. நீ வாய் திறந்து பேசு. அடக்கி கொள்ளாதே பேசு. நீ பேசினால் உன் தேசத்தில் சில பேருடைய வாய்களை கட்டுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார். நீ பேசினால், நீ வாய் திறந்து பேசினால் சிலருடைய வாய்கள் கட்டப்பட போகிறது. கரபானா சந்தரா துடாமனா. Hallelujah. Hallelujah. நீ மௌனமானால் எதிராளி கர்ச்சிக்க துவங்குவான். இஸ்ரவேலுடைய சேனை ஒதுங்கி தளவாடங்களுக்குள் மறைந்திருக்கிற நாள் வரைக்கும் கோலியாத் கர்ச்சித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தைரியமாய் ஏலா பள்ளத்தாக்குக்குள் ஓடி வந்தானோ அன்றைக்கு கர்ச்சித்தவனுடைய கர்ச்சனை அடங்கினது. ஏ தெபோராளே, நீ எழும்புன்னு ஆவியானவர் சொல்றாரு. இந்த மதியான நேரம் நீ எழும்பு. சில சிசேராக்களுடைய சிரசுகளை நான், உச்சம் தலைகளை நான் உடைக்க போகிறேன். சில ஆலோசனை மையங்கள் தகர்க்கப்பட போகிறது. சில பலிபீடங்கள் தகர்க்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட கிருபைகள் உங்க மேல தேவன் வைக்கிறார். உங்களுக்கே தெரியும், நீங்க ஜெபம் பண்ணாதனால உங்க கிராமத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்குது. ஆவியானவர் சொல்றார், இன்னைக்கு அந்த ஜெபத்தை திரும்ப கட்டி எழுப்பு, கட்டி எழுப்பு. சில எரேமியாக்கள் இங்கே உண்டு, சில தெபோராக்கள் இங்கே உண்டு. ஒரு கண்ணீரினால் உங்களுக்கு அழுக மட்டும்தான் தெரியும், அது ஒரு கிருபை. நீங்க அழுத போதெல்லாம் உங்க குடும்பத்தில் ஒரு ஆனந்தம், குதூகலம் உண்டாயிருந்தது. என்றைக்கு நீங்கள் அதை நிறுத்தினீர்களோ அன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள் அழுகை வருந்தது. உங்கள் தேசத்திலேயும் அசம்பாவிதங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற ஆயுதங்களை தேடி நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் உன் கையிலே கொடுத்திருக்கிறேன். அதை உன் கையிலேயே நான் கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கூர்மையாக்கு, கொஞ்சம் பயன்படுத்து, கொஞ்சம் பயன்படுத்து, பயன்படுத்து, பயன்படுத்து. நீ ஜெபித்தால் பரலோகம் தலையசைக்கும். நீ ஜெபித்தால் பரலோகம் செயல்படும். நீ ஜெபித்தால் பரலோகம் பதிலளிக்கும். நீ ஆராதித்தால் கதவுகள் அல்ல, சிறைச்சாலையே நான் உடைப்பேன், சிறைச்சாலைகளே நான் உடைப்பேன், அஸ்திபாரங்களே நிர்மூலமாகும். நீ ஆராதிச்சால் அப்படி ஒரு ஆராதனை அபிஷேகம் இப்ப வெளிப்படுகிறது. சிலருக்கு ஆண்டவர் பிரசங்கிக்கிற கிருபையை தர விரும்புகிறார். எனக்கு ஆண்டவர் சொல்றார், சில பேரை நான் பிரசங்கிக்கிற அந்த இதில் பயன்படுத்த போறேன். கர்த்தர் அவர்களை மூலமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தேடி ஜனங்கள் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் சில பேர் மேல் அந்த கிருபை. ஒரு காலத்தில் நீங்கள் பிரசங்கித்தவர்கள், ஜெப குழுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசினவர்கள் இன்றைக்கு முடங்கி போயிருந்தார். ஆவியானவர் இந்த 37வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் அதை தூசி தட்டி எழுப்பு. உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம்
பயங்கரமாயிருக்கும். அபல சுரமன கந்தன வியாந்தன கந்தன துதன துவதன. ஹல்லேலூயா. Thank you. எதிர்மறை சூழ்நிலைகளும் அதை எதிர்கொள்ளும் ஆயுதங்களும் எங்க கையில் நீர் தந்திருக்கிறீர். அதை இந்த நாளிலே மீண்டும் அதை கூர்மையாக்கி இந்த நாள் முதல் கொண்டு நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோம். மீண்டும் எங்கள் குடும்பத்துக்குள், மீண்டும் எங்கள் எல்லைகளுக்குள், மீண்டும் எங்கள் திருச்சபைக்குள், மீண்டும் எங்கள் ஜெபக்குழுக்களுக்குள் ஒரு அக்கினி பற்றி பிடிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. நன்றி நன்றி. எல்லா மகிமை உமக்கு தருகிறோம். நாளை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தேவன் பயன்படுத்துகிற பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். தேவையான வார்த்தைகள் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். இயற்கை அனுகூலமாக்கும். பலவீனங்களோடு வியாதிகளோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளிலே தவிப்போடு சஞ்சலத்தோடு இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். நாளைய தினத்தில் அவர்களை பலப்படுத்தி கொண்டு வாங்க. இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை தாங்க. தெய்வம் எங்களை வழி நடத்தும். தெய்வ வழி நடத்தல்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தார். எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.